வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் When we read Revelation, the 12th chapter, வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். when we read in Revelation, the 12th chapter, அங்கே ஒரு குறிக்கப்பட்ட சம்பவத்தை, நடக்க போற சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். we read an incident which is going to happen there. ஒரு செய்ததான ஒரு ஆண் பிள்ளையை பற்றி நாம் வாசிக்கிறோம். We see an overcoming child there. இரண்டாவது தோல்வியை சந்தித்ததான ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். The women that lost that thing also has been there. See there. மூன்றாவது சாத்தானும் அவருடைய சேனையும் சந்தித்த தோல்வியை நாம் வாசிக்கிறோம். We read thirdly, the Satan and his host that had defeated him. இந்த சம்பவம் நடக்க போற ஒரு சம்பவம். This incident is going to happen. கர்த்தருடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசன வார்த்தைகள் என்று நமக்கு தெரியும். We know these the words of God are prophetic words of God. கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைய தீர்க்கதரிசனங்கள் நம்முடைய நாட்களிலே முடிந்து விட்டது, சில நடந்து கொண்டே இருக்கிறது. In our period itself, many prophetic words have been finished, and in these days they are fulfilling. சில தீர்க்கதரிசனங்கள் சீக்கிரமாக நடக்க போகிறது என்று ஆணித்தரமாக நாம் சொல்ல முடியும். We can always definitely say these prophetic words will always come to pass. ஆண்டவருக்கு மகிமை. Glory be to God. இங்கே செய்ததான ஒரு ஆண் பிள்ளை, We see an overcoming child. அதுதான் பசுத்தமாக்கப்பட்டு பூரணமாக்கப்பட்ட பசுத்தமாக்கப்பட்ட சபையை காட்டுகிறது. This is a perfected church which has been seen here. தோல்வியை சந்தித்ததால் அந்த ஸ்திரீ கைவிடப்பட்ட சபை என்று நமக்கு தெரியும். This woman who lost that is the forsaken church. கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட்டு போன சபைதான் அந்த ஸ்திரீ காட்டுகிறது என்று நமக்கு தெரியும். We see that the woman is a forsaken church which is left behind her. மூணாவது சாத்தானும் ஒரு சேனையும் பாலத்தில் நடந்த யுத்தத்தில் தோல்வியை சந்தித்து கீழே விழுந்தார், பூமியில விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். Satan and his armies who fought in the battle at the high places, they fell down on the earth. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் வாசிக்கிறோம். From Revelation 12th chapter, from the 5th verse we will read. சகல ஜாதிகளையும் இருப்பு போலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவர் பெற்றார். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவர் வனாந்தரத்துக்கு ஓடிப்போனார். அங்கே 1164 அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டு பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை. Glory be to God. இப்படி ஒரே அதிகாரத்துல இப்படிப்பட்ட சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். In the same chapter we see these instances. தோல்வியை சந்தித்த கூட்டமாக ஜெயத்தை சந்திக்க போற ஒரு சபைக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். We have to be there is a group which has been defeated, and we have to be seen in the overcoming group. ஆண்டவருக்கு மகிமை. Glory be to God. இந்த பூமியில இருந்த சாத்தானுக்கு இன்னும் 2 யுத்தங்கள் உண்டு. அந்த 2 யுத்தத்திலும் சாத்தான் தோல்வியை சந்திப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். We read in Revelations that Satan who fell on the earth, he has 2 more battles, he will also lose it. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை பாலத்திலே யுத்தம் நடந்து அதில் ஜெயத்தை பெறாமல் கீழே விழுந்தார். In that 12th chapter, he had a battle at the heavens and he fell down. தொடர்ந்து அதிகாரங்களை வாசிக்கும் When we read particularly in the Revelation, ஆர்மகதேய யுத்தம் என்று ஒரு யுத்தத்தை பற்றி வாசிக்கிறோம். we read a battle called Armageddon. அடுத்து கோகு மாகோகு யுத்தம் என்று வாசிக்கிறோம். We read Gog and Magog battle. இந்த 2 யுத்தத்திலேயும் கூட பிசாசு தோல்வியை சந்தித்து என்னென்னைக்கு நரகத்துக்கு தள்ளப்படும். He would be defeated and he would be cast into that hellfire.
ஆண்டவருக்கு வாய்ப்பு உண்டாரு. Glory be to God. இன்னைக்கு இதை பற்றி விளக்கமா சொல்ல வேற இதை சொல்லவே என்னால முடியாது. I cannot explain it in full, but we do not have time. கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடினால் செயல்கொண்ட சபையாக மாற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மேலோட்டமான கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். The coming of the Lord is very nice. How should we become the overcoming child? We're going to see that today. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் தோல்வியை தான் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். Many child of God are losing and losing. ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ வருடங்கள் கழிந்தாலும் இன்னும் சில விஷயத்துல தோல்வியை தான் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். It's been saved since then, and they are always having defeat in their lives. ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். What do we read in the scriptures that we might get this victory? What we have to do? ஒரு 5 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். I'm going to give you 5 things. ஜெயத்தை பெற வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எழுதி வைத்து முடிந்தால் அது பயிற்சி எடுத்து. Those who want to have this victory, you have to write it down and you have to practice it. ஒன்று ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்களை சிந்திக்க வேண்டும். You have to think that you should get that victory. ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். You have to think those who got the victory. மறுபடியும் சொல்கிறேன், ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்களை நம்முடைய சிந்தையில் கொண்டு வர வேண்டும். We have to bring them, those who got that victory. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வேதத்தில் பரிசுத்தவான்கள் ஜெயித்தார்கள். In scriptures we see the saints have overcome. கர்த்தராகிய தேவன் ஜெயித்தார் என்று வேதத்தில் பல இடத்தில் வாசிக்கிறோம். We read in many places that our Lord overcame. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read in Exodus 15th chapter, தேவன் ஜெயித்த தேவன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் அறிக்கை செய்தார்கள். they confess that the Lord is a victorious God. மகிமையாய் தேவன் ஜெயித்தார் என்று பாட்டுகளை பாடினார். They sang a song that God has overcome gloriously. அதே போல கர்த்தராகிய இயேசுவும் கூட ஜெயித்த தேவன் என்று நமக்கு தெரியும். We also know our Lord Jesus Christ also overcame. கர்த்தராகிய தேவன் ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்று அவர் மேல் எழுதி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். It has been written, He is the King of Kings and the Lord of Lords. அவர் எல்லாவற்றையும் செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We also read that He overcame everything. செய்த பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் பசுத்த ஆவியானவரை கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்தையில கொண்டு வர வேண்டும். We have to come in our thoughts, the Lord, the Father, and Jesus Christ and the Holy Spirit who gave us victory. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். When we read in Revelation 17 chapter 14th, கர்த்தராகிய இயேசு ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியால் ஜெயித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். because the Lord Jesus Christ is the King of Kings, He overcame. அவருக்கு தோல்வி என்பது கிடையாது. There is no defeat for Him. உலக சிருஷ்டிக்குள்ள இருந்து இதுவரைக்கும் தெரியக தேவனுடைய சரித்திரத்தில் தோல்வியே கிடையாது என்று நாம் சொல்றோம். From the creation of this world until now, there is no, for the triune God, there is no defeat at all. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை மனதில் வைத்து சிந்திக்கணும். We have to keep this in mind and we have to think about it. ஏசாயா தீர்க்கதரிசனம் வாசிக்கிறோம். When we read in Isaiah, பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று நாம் வாசிக்கிறோம். we see that the Lord, Spirit of God will lift up a banner. பரிசுத்த ஆவியானுடைய வேலை உனக்கு ஜெயத்தை தரக்கூடியதாக வேண்டும். That Spirit of the work of the Spirit of God is He will going to give you victory. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Not by might, not by power, but by the Spirit, everything would happen. ஜெயித்தவர்களை உன்னுடைய மனசுல கொண்டு வந்து நீ சிந்திக்க வேண்டும். We have to think those who overcame and keep it in your mind and think about அதே it. போல வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். When we read from Revelation, Genesis to Revelation, கர்த்தரை பின்பற்றினதால் பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்ட ஜெயத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். we read those who followed Jesus Christ when they had victory. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read in Genesis the 14th chapter, ஆபிரகாமுடைய ஜெயத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். we read the victory about Abraham. ஆபிரகாம் ஜெயித்தார். Abraham won. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்.
Even Israelites had victory. 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் அவர் ஜெயித்தார். They overcame 7 nations and 31 kings. அதே போல தாவீது போன இடமெல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். Wherever David went, he got இப்படி victory. கர்த்தரை பின்பற்றினதான பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்டதான ஜெயத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்தையில கொண்டு வரணும். We have to bring in our thoughts the saints that who got that victory. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை கொண்டு சிந்திக்கும் போது இந்த ஜெயத்துக்கு நேராக அடியெடுத்து வைக்கிறன்னு சொல்லி அர்த்தம். When we think about this, we are taking forward, one step forward for this இந்த thing. ஜெயத்தின் பாதையில அடியெடுத்து வைக்கிறோம்னு சொன்னா முதலாவது ஒரு சிந்தையில அவருடைய ஜெயத்தை பெற்றுக்கொண்டவரை ஒரு சிந்தையில கொண்டு வர வேண்டும். If you want to get this victory for the first step, this has to come in your thoughts and கர்த்தருக்கு மகிமை. glory be to God. எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னுடைய சிந்தையில் கேடான சிந்தையா இருக்கிறார். Many children of God, their thoughts have been corrupted. ரோமர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறது. When we read in Romans, the first chapter, அவருடைய சிந்தை வீணாய் போனது என்று வாசிக்கிறது. their thoughts are in vain. ஏன்னா வீணான காரியத்தை சிந்திக்க They are thinking about vain அவருடைய things. சிந்தையில அசுத்தமா இருக்கிறது. It is full of wickedness. அவருடைய சிந்தை முழுவதும் மகா கேடாக இருக்குது என்று வாசிக்கிறோம். We read that is full of wickedness. இப்படிப்பட்டவங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. These kind of people cannot get that victory. அவருடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்களே ஒரு சிந்தையில கொண்டு வர வேண்டும். Those who want this victory, they have to bring this thing or this victory into their mind. கர்த்தராகிய தேவன் ஜெயித்தவராக இருக்கிறார். Our Lord God is the one who has கர்த்தராகிய victory. இயேசு ஜெயித்த தேவனாக இருக்கிறார். Our Jesus Christ has overcome. கர்த்தருடைய ஆவியானவர் செயல் கொடுக்கிற ஆவியானவராக இருக்கிறார். Our Spirit of God gives us victory. பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்த ஜெயத்தை நீ சிந்திக்க வேண்டியது அவசியம். You have to think about the victory that the saints have got. இரண்டாவது நீ ஜெயமெடுக்க வேண்டும். Secondly, when you have to get victory, இவர்கள் எந்த விஷயத்துல ஜெயம் பெற்றார்? for what's the thing they have to get this victory? எதுல அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க? In what thing did they get victory? அந்த காரியத்தை கூட கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்திக்க வேண்டியது அவசியம். In that thing also they have to bring that to their mind. கர்த்தராகிய இயேசு பாவத்தை ஜெயித்தார். God Jesus Christ victory over sin. கர்த்தராகிய இயேசு உலகத்தை மாம்சத்தை ஜெயித்தார். Jesus Christ overcame flesh and the world. கர்த்தராகிய இயேசு சாத்தானை அவர் ஜெயித்தார். Jesus Christ overcame Satan. கர்த்தராகிய இயேசு வியாதியை ஜெயித்தார். Jesus Christ overcame sickness. கர்த்தராகிய இயேசு இயற்கையை ஜெயித்தார். Jesus Christ overcame nature. கர்த்தராகிய இயேசு மரணத்தை பாதாளத்தை ஜெயித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the scriptures the Lord Jesus Christ overcame the hell and grave. கர்த்தருடைய பிள்ளையை இந்த ஜெயித்த ஒவ்வொரு காரியத்தை நாம் சிந்திக்கும் போது When we think about all these victories, அந்த அவைகளிலே நமக்கு ஜெயமெடுக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் தருவார். God will give us grace that we might also get victory over all these things. பாவம் என்று சொல்ல சாதாரண விஷயம் என்று நினைக்க கூடாது. We should not say think that sin is an ordinary thing. உலகம் என்று சொல்வது சாதாரண விஷயம் என்று சொல்லக்கூடாது. We should not say that this world is an ordinary one. கர்த்தருடைய பிள்ளை எத்தனையோ ராஜாக்கள் கூட பாவத்தின் அடிமையில் சிக்கி இருக்கிறார். Many kings were subjected to this sin. தங்கத்தாலான சிங்காசனத்தில் உட்கார்ந்த மன்னர் கூட பாவத்தில் எளிதாய் கீழே விழுகிறார். The king who had their throne with gold, even he fell because of sin. பாவத்துக்கு இருக்கிற வல்லமை எதுக்குமே அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததான் பாவம். The power of sin is more powerful, which does not have any other power. ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read in Romans 8 chapter, யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். when we read in John 8 chapter, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று ஆண்டவர் தெளிவாய் கேட்டார். Lord is asking, who can accuse me that I have sinned? கர்த்தருடைய பிள்ளை கர்த்தராகிய தேவன் பாவத்தை ஜெயித்தது. Our Lord Jesus Christ overcame sin. உலகத்தை ஜெயித்தது. He overcame the world. அப்படினால்தான் நம்முடைய பிள்ளைகள் சில உலகத்தை ஜெயித்தவர்களாக இருக்கிறார். That is why we also overcame this world. உலகத்தின் மேசம் அவர்களுக்குள்ள இருக்காது. The fashions of this world will not be there. உலகத்தின் அந்த நவ
நாகரீகங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்காது. The fashions and the adornments of this world will not be there in them. உலகத்தின் அழகு நம்முடைய ஜீவியத்தில் பார்க்கவே முடியாது. The beauty of this world will not be seen in their lives. எவ்வளோ காசு இருந்தாலும் இந்த உலகத்தில் உலகத்தார் அல்லாதது போலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவிக்கிறார். They will have money, but they will not live of this world. எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை, எல்லாரும் அப்படி இல்லை. It is not like this that we see. சில கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தை ஜெயித்தார்கள் என்று நான் சொல்ல முடியும். Only few children of God have overcome this world. அவங்க நினைச்சா எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம், அவ்வளோ கை நிறைய காசு இருக்கு. They have money, they can go wherever they want to go. உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருந்தாலும் உலகத்தை ஜெயித்திருக்கிறார்கள். They have the thing that they can use this world, but they do not do that. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லா தகுதியா இராது என்று அவர் சொன்னார். I have everything that I can use it, but I do not have that thing in me. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். Many children of God have to overcome flesh. கர்த்தராகிய இயேசு மாம்சத்தை ஜெயித்த தேவன் என்று வாசிக்கிறோம். We read that Jesus Christ overcame flesh. ஆனபடினால எந்த காரியத்தை ஜெயித்தார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். We have to think of whatever things they overcame. சிந்திக்கும் போது குறிக்கப்பட்ட இதுதான் ஒரு ஜீவிய காலம் முழுவதும் போராடக்கூடிய பதவி என்று நீ அறிந்து கொள்ள. You would think that this is a power that will always strive against you. பிறந்த நாளிலிருந்து சாகிற வரைக்கும் உன்னோடு போராடக்கூடிய பதவி தான் இந்த பதவி. This is a power that will strive against you from the day of birth until the end. இந்த பதவியை ஜெயிக்கும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்திக்காமல் போனால் கண்டிப்பாக நான் ஜெயத்தை பெற்றுவிட முடியும். If you do not think to overcome these kind of powers, you cannot overcome. இயேசு ஜெயித்தது போல நானும் ஜெயிப்பேன் என்ற ஒரு விசுவாசம் உனக்குள்ள கிடைக்கும். You should have a faith that as Jesus overcame, I will also overcome. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read 1 John the 2nd chapter. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சில வாலிபர்கள் ஜெயித்தார்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி வச்சிருக்கிறார். Here St. John writes that in the early days, apostles, certain youths overcame. அவர்கள் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். They overcame wickedness. அந்த கடைசி நாட்களில் பிள்ளைகளை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? We cannot always say this in these last அவர்கள் days. ஜெயித்தார்கள் என்று சொல்ல முடியுமா? Can we say that they overcame? எல்லாம் அடிமையாத்தான் இருக்கிறார். All are subjected to something. ஒவ்வொரு பிசாசும் ஒரு காலுக்கு நசுங்கி கொண்டுதான் இருக்கிறது. Every Satan has been trembled under their feet. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் அப்படி அல்ல, ஜெயித்தார். In early apostles' days, it was not like that they overcame. அவர்களை ஜெயித்தார்கள், அவர்களால்தான் எழுதுவேன் என்று அவர் சொல்கிறார். Because they overcame the wicked one. Now I am writing this. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியங்களுக்கு மனசுல கொண்டு வரணும். You have to bring that everything into your mind. இன்னைக்கு உலகத்துல இவனோட அதிக மார்க் நான் எடுத்துட்டேன்னு சொல்லி அது ஒரு பெரிய செயலா எடுத்து பெருமை பாராட்டார். You are saying, boasting that I have taken more marks than the other person. என்னோட படிச்சவங்களோட இன்னைக்கு நான் தான் அதிக சம்பளம் வாங்கி நான் தான் அதிக ப்ரொமோஷன்ல இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்காது. You should not think those who are with me have getting more salary and I am on a bigger promotion. அதுதான் செயல் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஏமாற்றம் அடையக்கூடாது. We are deceiving, saying that is the victory. எல்லாரும் கூட நான் தான் பெரிய பெரிய வீடு கட்டி நான் தான் சொகுசா இருக்கிறேன் இது செய்யணும்னு சொல்லி யோசிக்காது. This is the victory that I built big houses and I am living there. கர்த்தருடைய பிள்ளை இப்படிப்பட்ட காரியத்தை செயல்படுத்தாதான் தேவனுடைய பார்வை நீங்களே பெற்றவராய் இருப்பாய். But if you have the victory over these kind of things, then only you will be precious in the sight of God. பரிசுத்தவான்களுக்கு தேவன் கிருபையை கொடுத்தார். For the saints, the Lord has given them the grace. தேவன் செய்த ஜெயத்தை தங்களுடைய ஜீவியத்தில் கூட சொந்தமாக்கிக் கொண்டார்கள். That victory they own themselves in their lives. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். When we read in Revelation the 3rd chapter the 21st verse. செயல்படுத்தது போல யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கே சிங்காசனத்தை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். As I overcome, whoever overcomes, I will give them the throne, says the Lord God. கர்த்தருடைய பிள்ளை தேவன் செய்த காரியத்தை மனதில் கொண்டு வரும். That is why you have to bring that thought of overcoming in your mind. பிள்ளைகள் வியாதியை ஜெயிக்காமலே இருக்கிறார். Many children of God are not overcome that sickness.
They are carrying that sickness. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை நீ ஜெயிக்க. You have to overcome in the name of Jesus. இந்த வியாதி இப்படி மேலும் மேலும் அதிகமாகுமோ அப்படின்னு சொல்லி நீ பயப்படாத. You should not fear this sickness will increase. ஒரு கிருபையை வாங்கி கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அதட்டி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. You have to receive the grace and you have to rebuke and overcome that. நான் ஒரு இடத்துல உதவி செய்தேன். When I was ministering in a place, ராஜ பிளவை சொல்லி ஒரு பிளவை என்னை முதுகில் வந்து. I had a small boil on my back. ராஜ பிளவை சொல்லி ஒரு கட்டியை முதுகில் வந்து. It has a boil. கட்டின்னு சொல்லுது. ஆண்டவருக்கு மகிமை. நடு முதுகில் இந்த கட்டி வந்து. It was the center part of it. ஆண்டவருக்கு மகிமை. Glory be to God. இதே போல வந்து ஒரு சகோதரர் மரிச்சு அவர் அடக்கம் பண்ணிட்டாரு. One brother who had this, he died and he was இறங்கு இந்த கட்டி மேலே ஏறக்கூடிய அந்த தருணத்தை அது உமரமா இருந்துச்சு. It was increasing in my back. ஆண்டவருக்கு மகிமை. Glory be to God. அப்போ கர்த்தர் எனக்கு ஜெயித்தது. God gave me the victory. கர்த்தருடைய சனங்கள் ஜெயித்தார். The children of God prayed for me. முழு சந்தில இருக்கிற விசுவாசிகள் ஜெயித்தார். The whole center really was praying for me. ஒரு பக்கம் துரத்திக்காரங்க பயந்து கொண்டே One side the leaders were having fear. கர்த்தர் எனக்கு ஜெயித்தது. The Lord gave me victory. ஒரு 3-4 மாசம் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். For 3 and 4 months I was afflicted. ஆண்டவருக்கு மகிமை. Glory be to God. அது ஜெயித்த பிறகு That is the victory. அங்கே இருந்து பாஸ் சொன்னாங்க ஜெயித்துட்டேன்னு சொன்னாங்க. Because the pastor told me he had got victory. ஆண்டவருக்கு மகிமை. Glory be to God. கர்த்தருடைய பிள்ளைக்கு எந்த வியாதியை பார்த்து நீ பயப்படவே கூடாது. You should not fear any sickness. எப்பேற்பட்ட கட்டியை பார்த்து நீ பயப்படவே கூடாது. You should not see that boil and you should not fear. இயேசு ஜெயித்தது போல நான் ஜெயிப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். You should have the faith as Jesus overcame, I also will overcome. பாவத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிதாய் எடுக்க வேண்டும். You have to think that we have to boast about this victory. பாவத்தை நீ ஜெயிக்க வேண்டும். You have to overcome sin. இந்த வாலிப வயசுல சாத்தானை நீ ஜெயிக்க வேண்டும். In your youthful age, you have to overcome Satan. உன்னை நய வஞ்சகமாக ஏமாற்றி கண்ணியில சிக்க வைக்க நினைக்கிற சாத்தானை நீ ஜெயிக்க வேண்டும். You have to have a victory over the Satan which is snaring you. மூணாவது காரியத்தை நான் சொல்றேன். The third thing which I'm going to say, நீ ஜெயமெடுக்க வேண்டும். if you have to get victory, உன்னுடைய வார்த்தைகள் விசுவாசத்தின் வார்த்தையா இருக்க வேண்டும். your words have to be full of faith. நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கிறோம். When we read in Proverbs, நாவின் அதிகாரத்தில் தான் இவைகள் இருக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். it is in the power of the tongue these has happened. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. The life and death is in the power of the இன்னைக்கு tongue. நம்ம விசுவாசி பேர் இருந்தாலும் விசுவாச வார்த்தையை பேசுறதே கிடையாது. We are believers, but we are not speaking words of faith. கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார். சோத்திரம் எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம். How many of you are saying that God has given me victory? Praise God, praising Him. ரோமர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். When we read in Romans 6 chapter, ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். when we read about Abraham, ஆபிரகாம் 25 வருஷமாய் கர்த்தரை துதித்தார் என்று வாசிக்கிறோம். we read 25 long years Abraham praised கர்த்தருடைய God. வார்த்தையை விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்தார் என்று He வாசிக்கிறோம். had faith on the word of God and he praised God. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். Lord honored that faith we read. கர்த்தருடைய பிள்ளையை விசுவாசத்தை அறிக்கை செய். You have to confess that faith. விசுவாசத்தை அறிக்கை செய்ய 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 கர்த்தர் அதை நீதியாய் எண்ணுவார் என்று வாசிக்கிறோம். When we start confessing this faith, that will become righteousness unto you. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை அறிக்கையிடாமலே இருக்கு. Many children of God are not confessing this faith. விசுவாசத்தின் வார்த்தையை பேசாமலே இருக்கு. They are not talking the words of faith. என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read in Numbers 13th chapter, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அழுது புலம்பி முறுமுறுக்கிற சமயத்தில் when lakhs of people were lamenting and crying, ரெண்டு பேர் விசுவாசத்தின் வார்த்தையை பேசினார்கள். two people spoke the words of faith. நாங்கள் எளிதாதை நாங்கள் சுதந்திரிப்போம் என்று சொன்னார்கள். We would easily inherit that place. கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாய் இருந்தால் கண்டிப்பா அந்த தேசத்தை எங்களுக்கு தருவார் என்று சொன்னார்கள். If God is desire over us, definitely we will inherit that land. இன்னைக்கு முறுமுறுக்கிற சந்ததியோடு தான் நீ ஜீவிக்கிறாய். You are living with the people those are murmuring. இன்னைக்கு துச்செய்தியை தான் நீ அதிகமாக
அதிகமாக நம்பிக்கொண்டே இருக்கிறோம். You are always believing on the evil reports. கர்த்தருடைய பிள்ளைகள் துர்ச்செய்தியை தான் நம்பிக்கொண்டே இருக்கிறோம். Many children of God are believing on the evil reports. காலையில் கூட விசுவாசத்தின் வார்த்தையை பேசாமலே இருக்கிறோம். You are not speaking the words of faith. 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 13 and the 30th verse of Numbers. அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாம் அதை எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். He said that we will get possessed. உங்களுக்கு சொல்ல முடியுமா? Did you say that? சொல்ல முடியும் அப்படிங்கிற மட்டும் சத்தமாக அலையிலே சொல்லுங்க. சத்தமாக அலையிலே சொல்லுங்க. கண்டிப்பாய் தேவனுடைய வார்த்தையை கடந்து God will definitely honor you this word. கர்த்தருடைய பிள்ளைகளை அதைரியப்படுத்துற வார்த்தையை தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. You are also hearing the words of discouragement. துர்ச்செய்தியை தான் கேட்டு கலங்கி கொண்டே இருக்கு. You are troubled, having this evil report. விசுவாசத்தின் வார்த்தையை பேச தொடங்கு, நீ ஜெயத்தில் முன்னேறி கொண்டே இருப்பாய். If you will speak the words of faith, you will go on to victory. எத்தனை முறை கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாச அறிக்கை செய்யறதோ அந்த அளவுக்கு ஜெயம் உங்களுக்கு கிட்டி வந்து கொண்டே இருக்கும். If you confess the words of belief for faith, you will always have victory. ஒரு சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We read 1 Samuel the 17th chapter. சவுல் தாவீதை அதைரியப்படுத்தினார். This Saul always discouraged this David. சவுல் தாவீதை அதைரியப்படுத்தினார். This Saul discouraged this David. உன்னால முடியாது. You cannot do it. சின்ன வயசுலயே யுத்த வீரன். From the small age, you are பார்த்தாலே பயந்து செத்துருவே. If you see him, you will always die. தாவீது என்ன சொல்றார்? What did David say? வாசிக்கிறத சம்பவத்தை. Let's read that incident. 33ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனும் தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய அதைரியப்படுத்துகிற வார்த்தையை நீ கேட்க வேண்டாம். You should not give good to the discouragement. விசுவாசத்தின் வார்த்தையை பேசி கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். You have to speak the words of faith that the Lord will give you victory through you. மூன்றாவது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Fourthly, when you have to get this victory, கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த கிரியைகளை கொண்டு வருவதற்காக தேவனுடைய பலத்துக்காக காத்திருக்கிறது. you have to wait on the power of God that you might bring that into your works. சிந்தையில ஜெயித்தவர்களை கொண்டு வர வேண்டும். One, you have to bring that to those who got victory. இரண்டாவது, இருதயத்துல எந்தெந்த காரியத்தை அவங்க ஜெயித்தார்கள் என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும். In your heart, you should keep what all that they got victory. மூன்றாவது, உதட்டுல இந்த காரியத்தை விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். In your lips, you have to confess and you have to say these நாலாவது, words. உங்களுடைய கிரியைகள் ஜெயத்தை வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய பலத்துக்காய் கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்கிறது. You have to tarry in the presence of God to get this victory. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read in Ephesians the 6th chapter, கடைசியாக சகோதரரே, இந்த சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள் என்று வாசிக்கிறோம். we have to be strengthened in the power of His strength. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய பலத்தை பெற்றுள்ளனர். We have to receive that power. குறிக்கப்பட்ட காரியத்தை செய்வதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுள்ளனர். We have to be tarrying in the presence of God for that particular thing. We have to get this victory. கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருந்து தேவ பலனை பெற்றுள்ளனர். We have to tarry in the presence of God and get that victory. மாம்சீக பலன் உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு ஜெயத்தையும் கொண்டு வராது. This fleshly power will give no victory to you. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்சீகமாகவே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். Many children of God are living fleshly or carnally. மாம்ச பலத்தை வைத்து ஒரு காரியத்தை உன்னால்
ஜெயிக்க முடியும். With the power of this flesh, you cannot do anything. ஆவிக்குரிய பலனால் மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாத்தியம். Everything will be done through the spiritual power. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்வேன். We have to tarry in the presence of God and get this victim strength. ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read in Isaiah, the 41st chapter, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வாசிக்கிறோம். those who wait tarrying with the presence of God, they will renew their அவர்கள் strength. கழுகையிலே போல செட்டை அடித்து எழுப்புவார்கள். They will rise up like eagles. அருளினாலும் ஜெயத்தை வாங்கிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய பலத்துக்காய் காத்திருக்க வேண்டியது அவசியம். Those who desire this victory, we have to tarry for the power of God. விசேஷமா இந்த வாரத்துல காத்திருக்கக்கூடிய நிறைய கூட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கு. Especially this week, we have to tarry. We have many meetings. தேவ சமூகத்துல காத்திருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் புது பலனை பெற்றுக்கொள்வார்கள். We have to tarry in the presence of God and get new power. சிம்சோனை எடுத்துக்கொண்டார். When we read about Samson, தேவனுடைய பலன் இருக்கிற வரைக்கும் தான் அவன் சத்துருக்களை முறியடித்தான். till he had the strength of God, he defeated these enemies. என்னைக்கு அவனுடைய பலன் அவனை விட்டு போச்சு அவன் சத்துருக்களை முறியடிக்கவே முடியும். When that power went away from him, he could not அதே have போல victory. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய பலத்தை காத்துக்கொள்ளும்போது ஜெயத்தை பெற்றிருக்கும். When you preserve the power of God or the strength of God, you will receive victory. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசித்தார். When we read in Colossians, the first chapter, 27th verse, அவருடைய பலத்தின்படி நான் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். we have to strive according to his power and we have to get victory. கர்த்தருடைய பிள்ளை உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய உனக்கு பலன் உண்டு. To Christ who strengthens you, you can get at everything. நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் ஜெயத்தை நிச்சயமா உனக்கு தருவார். When you tarry in the presence of God, the Lord will give you this victory. உன்னுடைய பலவீனத்தை கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் வெளிப்படும். In your weakness, his strength will always be sufficient. உன்னுடைய பலவீனம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். You should not say, I am weak, I am weak. கர்த்தர் உன்னை கொண்டு கண்டிப்பாக இதை ஜெயிக்க வைப்பார். Lord will always definitely, through you, he will give this victory. பலத்துக்காய் காத்திருக்க வேண்டும். You have to tarry for this strength of power. காத்திருந்து அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு ஜெயிக்க வேண்டும். You have to tarry for this power and then overcome. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த 4 விஷயத்தோடு இந்த வார்த்தையை முடிக்கிறேன். I am going to finish up this word with this 4 words. ஜெயத்தை வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கண்களை மூடி தேவ சமூகத்தில் முழங்காட்டும். Those who desire this victory, kneel down in the presence. Don't close your eyes and kneel down in the presence of கர்த்தருடைய God. பிள்ளைகளை உன் சிந்தையில யாரை வச்சிருக்கிறேன்? In your mind, whom do you have? அழிந்து போற மனிதனை நீ மனசுல வைக்க வேண்டாம். Are you keeping that man who is going to அந்த perish? காரியத்தை உன்னுடைய மனசுல வைத்து உன் சிந்தையை வீணாக்க